இதனோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தா தான் இந்த செகண்ட் பார்ட் நான் சொல்கிற விஷயம் புரியும்னு வச்சிங்கன்னா, இந்தியாவில் 9வது யூனியன் பிரதேசமாக பீகார் மற்றும் வெஸ்ட் பெங்கால்லேருந்து சில பகுதிகளில், அதுவும் பார்த்திங்கன்னா பீகார்லேருந்து ஒரு 4 டிஸ்ட்ரிக்டும் வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஒரு 2 டிஸ்ட்ரிக்டும் பிரித்து ஒரு தனி யூனியன் பிரதேசமாக மாற்றி அதை சென்ட்ரல் கமாண்டுக்கு கொண்டு போயிடுச்சுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அங்கே உள்ள எல்லை பிரச்சனை, அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சிக்கன் நெக்குன்னு சொல்லப்படுற அந்த ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்டை வந்து ரிசால்வ் பண்ண முடியும் இந்த எல்லை பிரச்சனை. அதுக்காக தான் கவர்னர்ஸை அங்கே மாற்றிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர்மியில் ரிட்டையர்டு லெஃப்டினன்ட் ஜெனரல் அந்தஸ்தில் ஒரு டெக்கரேட்டட் ஆஃபீஸரை ஹஸ்னைன்னா அங்கே அப்பாயின் பண்ணியிருக்காங்க. அதே போல் இன்னொன்று கூர்ந்து கவனிக்கக்கூடியது என்னென்னு பார்த்திங்கன்னா, வெஸ்ட் பெங்காலில் இங்கே தமிழ்நாட்டில் வந்துட்டு ஆளுநராக இருந்தவர் தான் திரு ரவி அவர்கள். அவர் பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்காங்க. இவர் வந்துட்டு ஏற்கனவே ஐபிஎஸ்ஸாக இருந்தவர், பல நார்த் ஈஸ்ட் ரிசால்வ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் இவரை தூக்கி அங்கே போட்டிருக்காங்க. 2 எக்ஸ்பீரியன்ஸான நேஷனல் த்ரெட்டை சமாளிக்கக்கூடியவங்கள போட்டிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் வர 10-11 எல்லா